25,000 ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக நிஃப்டியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம டர்னிங் ஆகி இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 25,000 நிஃப்டி நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ 25,000லேருந்து நெக்ஸ்ட்டு டர்ன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு 26,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இப்போ டியூஸ்டேக்கான எக்ஸ்பைரி டேக்கான ட்ரேடிங் பிளானை பேஸ் பண்ணுறவங்களுக்கு நிஃப்டி ஒரு ஸ்ட்ரிங் லோ ஸ்ட்ரிங் ஹை ஃபார்மேஷனில் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகி ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸில் வந்து டச் பண்ணி நம்மளுக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அதோட க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,000. ஸோ இந்த லெவலிருந்து நெக்ஸ்ட்டு டர்ன் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நிஃப்டி நம்மளுக்கு 25,440 போயிட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு 25,650 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ டியூஸ்டேக்கான ட்ரேடிங் பிளான் பேஸ் பண்ணி நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் நிஃப்டி நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 150ல் சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா 150லேருந்து 25,320 to 359 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 150 சப்போர்ட் தான் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சு அப்படின்னா 25,040 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 25,040லேருந்து நெக்ஸ்ட் எப்போ நிஃப்டி வந்து நம்மளுக்கு யூ டர்ன் ஆகுதோ ஸோ அப்போ தான் இங்கேருந்து நம்ம 25,440 வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 25,650 வரைக்குமே அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஓவரால் வியூ வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 25,000 வந்து ரீச் பண்ணணும். ஸோ இங்கே லைட்டாக நம்மளுக்கு சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்தால் மட்டும்தான் நம்ம இந்த லெவலாக 360 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் எதிர்பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா மறக்காமல் மைட்ரேஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.